நம்ம சேனல்ல பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தரை பத்தியா பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இப்பவும் வந்திருக்கு. அது யாரை பத்தின்ட்டு எல்லாம் தான் வச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, பிபி சவரி. இவரை பத்தி தான் பார்க்க போறோம். இவரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பிக் பாஸ் சபரி இவரை பிக் பாஸ்க்கு முன்னாடியில இருந்தே ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. சீரியல்ல நல்லாவே நடிச்சாரு. குறிப்பா வேலைக்காரன் சீரியல் மூலமா நம்மள ஒருத்தர் அப்படின்னு சொல்ற வகையில தான் அவருடைய ரோல்ஸ் எல்லாம் இருந்தது. அதை தொடர்ந்து பொன்னில ஒரு பணக்கார வீட்டு பையனா நடிச்சிருப்பாரு. ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாரு. சோ இப்படி நடிச்சாலும் இவரு பிக் பாஸ் வீட்லயா, எதுக்காக பிக் பாஸ் வீடு, இவர் தான் ஆல்ரெடி ஃபேமஸ் ஆயிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு, இது போல சில கேள்விகள் வர நிலையில தான் அவர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரு. சோ இப்ப இவருடைய கேம் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல ஆரம்பத்துல இருந்து கோவப்படாம எதுக்காக இப்ப தேவையே இல்லாம இவர் கத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் இவரை பத்தின ஒரு பாசிட்டிவான சைடு இப்பவும் இருக்கதான் செய்யுது. முன்னாடியில இருந்தே இவர் வந்து நடிக்கிறாரு அப்படிலாம் சொன்னாலும் இவருடைய ரியல் கேரக்டரே இப்படிதான். எப்பவுமே சைலண்டா இருப்பாரு. எப்போ கத்தணுமோ அப்பதான் கத்துவாரு. ஏன்னா அப்படிதான் இவரு சின்ன வயசுல இருந்தே இருப்பாராம். தனியா தான் இருப்பாராம். அந்த அளவுக்கு இவர் வந்து சின்ன வயசுல இருந்து போய் விளையாடுறது, இங்க போறது அங்க போறது, எங்கேயுமே போகாம கோயில் கோயிலா சுத்தி இருந்திருக்காரு. இவர் ஒரு தீவிரமான வெறித்தனமான முருகர் பக்தர் அப்படின்னே சொல்லலாம். முருகரை ஃப்ரெண்ட்லி பாண்டிங்கோட தான் நான் பாக்குறேன்ட்டு சமீபத்துல கூட சொல்லியிருப்பாரு. ஏன்னா இவங்க அம்மாக்கு முருகர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஒரு தீவிர பக்தியா இருந்திருக்காங்க. சோ அதே மாதிரிதான் இவரும் அவங்களுடைய அம்மா கூடயே கோயிலுக்கு போயிட்டு இருப்பாராம். இந்த ஷூட்டிங் 15 நாள் இருக்கும் போது ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடியும் கோயிலுக்கு போயிட்டு வருவாராம். இந்த 15 நாள் ஷூட்டிங் இல்லாத சமயத்துல ஒவ்வொரு கோயில் குளமா சுத்துவாராம். அந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இவருக்கு ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. அதனாலதான் எங்கேயாவது டூர் கீரு போறாங்கன்னா இவரை கூட்டிக்கிட்டே போக மாட்டாங்களாம். அங்கேயும் போயிட்டு கோயில் குளமா சுத்த போறா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்களாம். அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு டூரோடைய ஒரு இன்சிடென்ட்டும் சொல்லியிருக்காரு. கொடைக்கானல் போனோம், உன்னோட ஜீப்ல தான் போறோம் அப்படின்ட்டு பொன்னி டீம்ல இருந்து ஒரு சிலர்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இவரும் ஜீப்பை ரெடி பண்ணியிருக்காரு, டேங்க் ஃபுல் பண்ணியிருக்காரு. சரி நைட்டு நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, விடியற் காலைல நம்ம கிளம்ப போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல இவரும் போன் பண்ணலான்னு இருக்கும் போது போனை எடுத்து ஸ்டேட்டஸை பார்த்தா விஆரின் கொடைக்கானல் அப்படின்னு போட்டிருந்ததா. என்னடா இது, நம்மளையோ கொடைக்கானல் கூப்பிட்டு இவங்க எல்லாரும் நம்மள விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு இவர் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாராம். சோ இதுதான் இவருடைய ரியல் கேரக்டர். ரொம்ப ரொம்ப வந்து ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறவரு. இந்த காதல் இதெல்லாம் எதுலயுமே இப்ப வரைக்கும் சிக்கல. ஆனா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவருக்கு இருக்கு. கண்டிப்பா திருமணம் செய்தியே கூடிய சீக்கிரம் சொல்லுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. இவருக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அதுக்காக ஃபேனா கேட்டீங்கன்னா இல்லையாம். சின்ன வயசுல இருந்து தியேட்டர் பக்கமே போகாம வளர்த்த இவங்களுடைய குடும்பம் படையப்பா படத்தை தான் குடும்பத்தோட போய் பார்த்தாங்களாம். அந்த இடத்துல ஒரே அலப்பறை பண்ணிட்டாராம். விசில் அடிக்கிறது, பாட்டு பாடுறது, கத்துறதுன்ட்டு அந்த ரசிகர்கள் எல்லாரும், அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ரசிகர்கள் இவரை தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடினாங்களாம். அதை இவர் வாழ்க்கையில மறக்கவே முடியாதாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவமாம். ஆனா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு நான் ஃபேன் அப்படின்ட்டு இவர் எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணி இருந்திருக்க மாட்டாரு. உள்வாங்க ஆரம்பிச்சாராம். சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து உள்வாங்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு படங்களா பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. சினிமா துறை தான் அப்படின்னு சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நடிகர் தான் நமக்கு அப்படின்ட்டு முடிவு பண்ணாராம். அந்த மாதிரி தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமா சினிமா துறைக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காரு. சோ ஒரு ஆர்வத்துல தான் இவர் வந்திருக்காரு. அண்ட் இவர் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் இவருடைய வாழ்க்கையில பார்த்திருக்காரு. எல்லாருமே ஒரு இடத்துல மேல வராங்கன்னா கண்டிப்பா சில ரிஜெக்ஷன்ஸை பார்த்து தான் வருவாங்க. அந்த மாதிரி தான் இவருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. இருந்தாலும் மறக்க முடியாத ஒரு ரிஜெக்ஷன் அப்படின்னா இவர் ஒரு படத்துல கமிட் ஆயிருந்திருக்காரு. அங்க இவருக்கு பசி எடுத்ததும் உடனே தட்டி எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட கேட்டாராம். அங்க இருந்தவர், எதுக்கு நீ இங்கெல்லாம் வர, உனக்குலாம் அங்க சாப்பாடு போடுறாங்க, நீ அங்க போ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சோ நம்மளுடைய கேரக்டர்ஸை வச்சு, அதாவது இவன் இந்த ரோல் தானே பண்றான், இவனுக்குலாம் எதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் சாப்பிடுற சாப்பாடு அப்படின்னு நினைச்சுதானே நம்மளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்காம இருந்தாங்க. நம்ம பல பேருக்கு சாப்பாடு போடுற நிலைமையில இருக்கணும். அதுவும் எல்லாரையுமே நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இவர் வந்து போராடி இருந்திருக்காரு. சோ அந்த ஒரு போராட்டத்துடைய வெற்றியா இப்ப பார்க்கலாம். ஏன்னா இவரு பல பேருக்கு சாப்பாடு போடுறது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 100 குழந்தைகளை படிக்க வச்சுட்டு வர்றாரு. இது வெளியே தெரியாத ஒரு விஷயம். உண்மையாலே வந்து இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். சில பேர் சின்னதா ஒரு உதவி செஞ்சா கூட அதை போட்டோ எடுத்து ப்ராப்ளம் பண்றாங்க. ஆனா இவர் செய்த உதவிகள்லாம் நம்ம கணக்கெடுத்தனா அது வந்து லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கும். 2015 தான் ஃபர்ஸ்ட் இவர் விழித்திரு அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு உருவாக்குறாரு. ஓன் ட்ரஸ்ட். சோ இந்த ட்ரஸ்ட் மூலமா சின்ன சின்ன குழந்தைகள் படிக்க முடியாம அப்பா அம்மா இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு சாப்பாடு கூட இல்லாம வழியே இல்லாம ரொம்பவே வந்து கஷ்டத்துல இருக்காங்க. நம்ம கொடுக்கலாம் 3 வேளை சாப்பாடு நம்ம போடலாம், நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி இவர் சின்னதா ஸ்டார்ட் பண்றாரு. அதே நேரத்துல தான் சென்னை
சென்னை ஃபிளட் ஒன்று வருது. ஸோ இவர் வந்து ஓன் ஜீப் வச்சிருக்க முக்கிய காரணமே எப்படி ஆட்டோ வந்து இலவசத்துக்கு பிரசவம் இப்போ வரைக்கும் சொன்னாலும் இவரும் பிரசவமா இருக்கட்டும் இந்த கொரோனா டைம் ஃபிளட் டைம் இவருடைய ஜீப்ல வச்சு நிறைய பேர்களை இங்கிருந்து ரெஸ்கியூ பண்ணிலாம் கூப்பிட்டு போயிருக்காராம். அந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரினே வச்சுக்கலாம் இவருடைய ஜீப்பை. அந்த அளவுக்கு பொத்தி பொத்தி வச்சிருக்காரு. நிறைய பேர் அப்பவே கேலி கிண்டல் பண்ணாங்களாம், என்னடா இந்த காலத்துல போய் ஜீப்லாம் வாங்குறிய அப்படிலாம் சொன்னாங்களாம். ஆனா இந்த ஜீப்பால பல பேரை இவர் வந்து வாழ வச்சிருக்காரு. ஸோ அதே சென்னை ஃபிளட்ல மிலிட்ரி நபர் ஒருத்தர் வந்து அறிமுகமாகி அவர் தான் இவருக்கு காட் ஃபாதரா இருக்காரு. அதனால கிட்டத்தட்ட 15 நாள் குக்கிராமங்கள் உட்பட போயிட்டு இவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கஜா புயல், கேரளா ஃபிளட், கொரோனா இது போல சொல்லிக்கிட்டே போலாம். குறிப்பா இந்த கொரோனா காலகட்டத்தில் உடம்புகளை அடக்கம் பண்றதுக்கு யாருமே இல்லாத சமயத்துல இவரும் இவருடைய டீமும் சேர்ந்து பல உடலை வந்து நல்ல முறையில அடக்கம் செஞ்சிருக்காங்களாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு செயலா தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அந்த டைம்ல பக்கத்துலேயே ஒருத்தவங்களுக்கு எதனா நடந்தால் பார்க்க முடியாத சூழலில் நம்ம எல்லாரும் இருந்தோம். அதில் பல பேரையும் நம்ம இழந்தோம். அப்படி இருக்கும்போது இவரும் சரி இவருடைய டீமும் அது எதையுமே பொருட்படுத்தாமல் ஊராக போயிட்டு உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இவர் வந்து தெருக்கூத்துக்கான ஒரு சின்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கு ரொம்பவே மெனக்கெட்டாராம். அப்போதான் தெரிஞ்சுதான் இவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய வலிகளையும் அனுபவித்து நடிக்க முடியும் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சான். அந்த மேக்கப்பாக இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் அந்த முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து கட்டி வச்சிருந்தாங்களாம். ஸோ ரொம்பவே வலிகளை அனுபவிச்சு அந்த ஒரு ஆக்டை பண்ணாராம். ஆனால் இதே ஆக்டை பல பேரும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக யூஸ் பண்றாங்கன்னும் போது அது ரொம்பவே பெரிய விஷயம். அதை நம்ம ஏளனமா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் நடிக்கிற சீரியல்ல ஒவ்வொரு சீரியல்லையுமே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேராச்சு இவருக்கு வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு மகாநதி லக்ஷ்மி பிரியா வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாங்க. ஒரு நம்பிக்கை நாயகி அப்படின்ற அவார்டே அவங்களுக்கு கொடுக்கலாமாம். அந்த அளவுக்கு ஒரு ட்வின்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். ரொம்பவே வந்து நம்பிக்கை இருக்கிற இந்த ஒரு காலத்துல இப்படிப்பட்ட ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்ற வகையில தான் அந்த பொண்ணை இவர் பாக்குறாரு. அந்த ஒரு நட்பு, அந்த ஒரு நம்பிக்கை, அந்த பாண்டிங் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சபரி சொல்லியிருக்காரு. இவரு பிக் பாஸ் 8 ஃபன் அன்லிமிட்டட் அப்படின்ற ஒரு ஷோவை ஆங்கரிங் பண்ணாரு. அங்க உள்ள போன நிறைய பேர் வெளியே வந்திருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இவரே உள்ள போயிருக்காரு. இவரை இப்ப பல பேர் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரியல்லாம் முடிஞ்ச சமயத்துல இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆயிருக்கு. இவரை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி அந்த ட்ரிப்ஸ் ஏத்துற மாதிரி இவருக்கு சிகிச்சை பண்ற மாதிரியான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வெளியாச்சு. அது உண்மையாலே நடந்த சம்பவம் தான். அதனால இவருக்கு ஒரு சர்ஜரியும் பண்ணாங்களாம். அதுல இருந்து மீண்டு தான் இப்ப அவருக்கு ஒரு பிரேக் கிடைக்கணும்ட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. இவர் ஆல்ரெடி ஒரு சோசியல் மீடியா ப்ராப்ளம், அதாவது சின்ன திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே இவர் டிஜிட்டல் வேர்ல்ட்ல தான் இருந்தாரு. நிறைய வெப் சீரிஸ்ல இவரை பார்க்க முடிஞ்சது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப ஃபன்னான ஒரு பர்சன். டீ டோட்டலர் அப்படின்ட்டு இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஒரு பேர் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனா இவர் ஒரு பக்கா டீ டோட்டலராங்க. சோ எந்த ஒரு பார்ட்டிக்கும் போயிட்டு இவர் இது வரைக்கும் குடிச்சது கிடையாதாம். சின்னதா ட்ரை பண்ணது கூட கிடையாதாம். இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அசாரம் சொல்லியிருக்காரு. இவரும் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் அவர் கொடுத்த அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ உள்ள இருக்கிறத வச்சு மட்டும் நம்ம சபரி இப்படிதான் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. வெளியில இருந்து இவர் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இதை நம்ம எல்லாரும் பாராட்டி தான் ஆகணும். இவர் டைட்டில் வின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு பல பேரும் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் நீங்க இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டைட்டில் வின் பண்ணுவாரா மாட்டாரான்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.